வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில், இதுதான் இப்போ எல்லாருமே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஜென்சி இவங்களுடைய புரட்சி தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஜென்சி தான் அடுத்து ஆள வேண்டிய தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓல்டு பீப்புளெலாம் ஒதுங்கிடுங்க, ஜென்சி தான் வந்துடுங்க வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மாணவ செல்வங்கள் தான் இந்த நாட்டின் தலைமுறையை நிர்ணயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவலை கர்நாடகாவில் இருந்து ஒரு தரவு சொல்லுதுங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, 7000 மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இது மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவர்கள் ப்ளஸ் மாணவியர்கள், இவர்கள் எல்லாருக்குமே HIV பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஹெச்ஐவிங்கிறது சாதாரண நோய் கிடையாது. எய்ட்ஸ்னு நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி நிறைய விழிப்புணர்வுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி இருக்கலாம். ஆனால் அது ஒரு கொடுமையான நோய், மருந்தே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த இனிஷியல் ஸ்டேஜ் தான் ஹெச்ஐவி. ஹெச்ஐவி அப்படின்னா என்னன்றது முழு விளக்கம் அப்படின்னாக்கா, ஹியூமனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஹியூமினோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னாக்கா ரத்தம் சம்பந்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். மனித ரத்தம் சம்பந்தப்பட்ட, ரத்தத்தை உறிஞ்சுகின்ற ஒரு நோய் தான். ரத்தம் சம்பந்தப்பட்ட வெள்ளையணுக்கள் செத்து போயிட்டு, சகப்பணுக்கள் செத்து போயிட்டு அப்படியே உடம்பு உருக்கின்ற ஒரு நோய் தான் ஹெச்ஐவி. அது கொடுமையான நோய். அந்த ஹெச்ஐவி இருந்தால் கண்டிப்பாக எய்ட்ஸ்ன்றது வரும். எய்ட்ஸ்னாக்கா என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அக்வேர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அதுதான் AIDS, எய்ட்ஸ். இந்த நோய் வந்ததுனாக்கா இது பியூர்லி பால்வினை நோய். பால்வினை நோயின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரியெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கொடுமையான நோயின் முன் மாதிரியான ஹெச்ஐவி என்பது மாணவர்களுக்கு வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை கொடுப்பதாக இருக்கின்றதுங்க. இன்றைய தலைமுறை எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள்? இந்த தலைமுறை ஒரு பக்கம் நல்லா போராடிக்கிட்டு இருக்காங்க, பல நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சில மாணவர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கின்றது. இதை பேரண்ட்ஸ் ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு, பசங்க எங்கே போகிறாங்க வராங்க, கரெக்டாக இருக்கிறாங்களா, ஹாஸ்டல்லையே அவங்க சேர்ந்து படித்து கொண்டு இருந்தாலும் ஹாஸ்டலில் அப்பப்போ கால் பண்ணி அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட பேசணும். அங்கே இருக்கின்ற பீப்புள் கிட்ட பேசி மக்களை கொஞ்சம் பாதுகாப்பாக தன்னுடைய கண்காணிப்புலேயே வச்சுருந்தா தான் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த ஹெச்ஐவிங்கிறது எப்படின்னாக்கா, போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுனால ஒருத்தர் யூஸ் பண்ண சிரஞ்சை ஸ்டெர்லைசேஷன் பண்ணாமல் திரும்ப இன்னொருத்தர் யூஸ் பண்ணாக்கா இந்த மாதிரி வருதுன்றது ஜென்ரலாக ஒரு பரவலான தொத்து ஒட்டும் நோயாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த மாதிரி ஏன் மாணவர்கள் போய் மாட்டுறாங்க? ஒரு மாணவர் இல்லை, ஒரு மாணவி இல்லை, 7000 பேர் இதில் மாட்டியிருக்காங்கன்றது அந்த ஸ்டேட்டில் மட்டும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி சென்சஸ் எல்லாருக்குமே எடுத்து மெடிக்கல் எக்ஸாம் எல்லா காலேஜிலே பண்ணாக்கா இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி நோய் பாதிச்சிருக்கோன்றது யாருக்குமே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கொடுமையாக இருக்கின்றது. இந்த தலைமுறை முதல்ல மாதிரிலாம் கிடையாது. இப்போ நிறைய நல்லதை சொல்லுவதை விட கெடுதலை சொல்லுகின்ற ஊடகங்களும் பல சோஷியல் மீடியாக்களும் வளர்ந்து விட்டன. கெட்டதை தான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க, நல்லதை பார்க்குறதே கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு நல்லதை பற்றி ஒரு சோஷியல் மீடியா பற்றி வீடியோ போட்டோம்னா அது போவாது. ஆனால் அதுவே ஒரு நெகட்டிவான ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசினா நல்லா வீடியோ நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ அது என்னன்னாக்கா, ஜனங்களுடைய மென்டாலிட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைய தலைமுறைகளை காக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைய தலைமுறை காத்தாதான் நாளைய நாடு நன்றாக இருக்கும். இதை நல்லா பேரண்ட்ஸ் புரிந்து கொள்ளணும். ஏன்னா பசங்கன்றது அந்த டீனேஜில் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அவர்கள் போகிறதுக்கான தன்னுடைய நிலையிலிருந்து மாறி போவதற்கான பல சாத்தியக்கூறுகள் இன்றைய அட்வான்ஸ்டு சோஷியல் மீடியா காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் இருந்து அவருக்கு வெளியில் வரணும்னாக்கா பேரண்ட்ஸ் தான் அவங்கக்கிட்ட கண்ட்ரோலை வச்சிருக்கணும். வேறு வழி கிடையாது. அவங்கள இது பண்ணி அவங்க
வீட்டில் இருந்து காலேஜுக்கு போயிட்டு வந்து படிக்கிறாங்க கொள்கிறாங்கன்னா இட்ஸ் ஓகே. வேறு எங்கேயோ ரிமோட் பிளேஸில் வேறு ஸ்டேட்டில் போயிட்டோ இல்லை வேறு கண்ட்ரியில் போயிட்டோ படிக்கின்ற பொழுது அவங்க மேலே பேரண்ட்ஸ் ஒரு ஐ வச்சு பார்த்தா தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் தவிர்க்க முடியும். அதனால் இது பேரண்ட்ஸ் சைடு இருந்தாலும் சென்சியாகிய நீங்களும் இந்த காணொலியை பார்க்கின்ற அனைத்து மாணவர்கள் மாணவிகள் மற்றும் இளைய தலைமுறைகள் தயவு செய்து இந்த போதைப் பொருளோ இல்லை அதை சார்ந்த இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாதீர்கள். இன்றைக்கு ஒரு 16-17 வயசில் அடிமையானீங்கன்னா உங்கள் லைஃப் 30 வயசோடு முடிஞ்சிடும். அவ்வளோதான். லைஃபுங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதே 30 வயசுக்கு மேலே தான். அதுக்கப்புறம் தான் உலகத்தை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் சம்பாதிப்போம். அதுக்கப்புறம் தான் நல்லா செட்டில் ஆகணும். ஒரு வாழ்க்கைங்கிறதே 30 வயசுக்கு மேலே தான் இருக்குது. இந்த ஒரு டாக்டருக்கு படிக்கின்றவர் கூட எடுத்துக்கோங்களேன், அவருடைய லைஃப் ஸ்டார்டிங் ஒன்லி அட் தி ஏஜ் ஆஃப் 30. ஸோ நீங்கள் 13-14 வயசு 16 வயசில் போயிட்டு இந்த மாதிரி போதைப் பொருட்கள் கலாச்சாரம் இந்த மாதிரி HIV அதெல்லாம் வந்துடுச்சுனாக்கா கண்டிப்பாக 30 வயதுக்குள் உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அதனால் தயவு செய்து இந்த காணொலி மூலமாக நான் கேட்பதென்றால் தகப்பன் தாயாரை காப்பாற்றுவதற்காகவாவது இந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் நன்றாக படித்து முன்னேறும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.